ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிறிஸ் வீலாக்ஸ் அண்ட் டென்டிஸ்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கரண்ட் சட்னி. 1 மினிட்ல அடுப்பை யூஸ் பண்ணாமல் சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். ஜென்ரலாக நம்ம சட்னி செய்யும் போது வதக்குவோம், இல்லைன்னா செஞ்ச பிறகு அதை தாளிப்போம். இந்த சட்னிக்கு ரெண்டுமே தேவையில்லை. இந்த சட்னி சாப்பிட்டதுக்கப்புறம் நாக்கு கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும், அதனால் நாங்கள் இதுக்கு கரண்ட் சட்னின்னு பேர் வச்சிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காய்ந்த மிளகாய் 4 பல்லு பூண்டு, 2 பெரிய துண்டை நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் துண்டை நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம், 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி கலக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால காரம் கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம கரண்ட் சட்னி ரெடி.